ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், ரெட் ஜெயிண்டா இருக்கட்டும், இந்த குடும்பம் தான் கொள்ளையடிச்சதுன்னா இந்த குடும்பத்தோட தலைவர் காலில் விழுந்துதானே எத்தனை முறை எல்லா படத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்கினாரு. அப்ப இவருக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்களே. எங்க சுறா படமும் வேட்டைக்காரன் படமும் சன் பிக்சர்ஸ் பண்ணது அது ஒரு தொழிலுங்க. அது ஒரு இயக்குனர், பெப்சி ஊழியர்கள் 15,000 பேர் 20,000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு திரைப்பட நாயகனா ஒரு இயக்குனர் என்ற கட்டளைக்கு ஒரு ஆக்டிங் பண்றத இது பண்ணாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதுல லாஸ் வரும், லாபம் வரும். அதுல வந்து அதை வந்து இதோட ஒப்பிடுறது வந்து இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுன்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி திமுக காரங்களுக்கு வந்து என்னைக்குமே யாரையாவது போய் ஒப்பிடுவாங்க. இங்க இருக்கிற வேங்க வயல பேச மாட்டாங்க. ஆனா போய் உத்தரப்பிரதேசத்துல பாரு, அங்க உள்ள தலித் எப்படி இருக்காங்கன்னு பாரு. மேல்பாதியை பேச மாட்டாங்க. ஆனா பீகாரை பேசுவாங்க. நாங்குநேரியை பேச மாட்டாங்க. ஆனா வந்து சத்தீஸ்கரை பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறதுல திமுக காரங்களை மாதிரி மிஞ்சி எவனுமே கிடையாது. புரியுதுங்களா? அவங்க என்ன உங்களை என்ன சொல்றாரு? நீங்க வெளி